இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் தரித்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் தரித்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம்.
துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே ஏசையா, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே ஏசையா. உம் அன்பை எண்ணி துதித்திடுவே, உம் அன்பை ருசித்து பாடுவே, உம் அன்பை எண்ணி துதித்திடுவே, உம் அன்பை ருசித்து பாடுவே. காண்பவரே காப்பவரே கரம் பிடித்து நடத்திடுமே, என்னை காண்பவரே காப்பவரே கரம் பிடித்து நடத்திடுமே. துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, உம் நன்மைக்காக துதித்திடுவே, ஓயாமல் நன்றி சொல்லுவே. உம் நன்மைக்காக துதித்திடுவே, ஓயாமல் நன்றி சொல்லுவே. அற்புதரே அதிசயமே ஆறுதல் நாயகனே, எங்கள் அற்புதரே அதிசயமே ஆறுதல் நாயகரே. துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, துதிகளை உமக்கே செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, உம் கிருபைக்காக துதித்திடுவே, உமக்காக என்றும் வாழுவே. உம் கிருபைக்காக துதித்திடுவே, உமக்காக என்றும் வாழுவே. இருப்பவரே இருந்தவரே இனியும் வருபவரே, என்றும் இருப்பவரே இருந்தவரே இனியும் வருபவரே. துதிகளை உமக்கு செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, துதிகளை உமக்கு செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே ஏசையா, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே ஏசையா, துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே ஏசையா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இணைப்பில் நாம் சந்திப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கடந்த செய்தியில நம்முடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு பகுதியை குறித்து நாம் ஆராய்ந்தோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். மாம்சத்தின் மேல் ஆளுகை செலுத்துவ வாழ்க்கை, எவ்விதமாக ஒரு மனிதன் மாம்சத்தின் தன்மையின் மேல் அவன் ஜெயம் பெற்று தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாக செலுத்த முடியும் என்பதை குறித்து நாம் தியானம் செய்தோம். நம்முடைய இந்த 2வது செய்தியையும் அதே தலைப்பில் நாம் வைத்துக்கொள்வோம். பேதுருவின் 2ஆம் நிருபத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம். நிருபங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும்போது ரோமர் தொடங்கி யூதா வரைக்கும் உள்ள பகுதிகளில் இந்த நிருபங்கள் என்கிற பகுதி அடங்கி வருகிறது. அதிலே நீங்கள் கவனிப்பீர்களானால் பவுலின் நிருபங்கள் என்றும் அதை நாம் பொதுவான நிருபங்கள் என்றும் தனித்தனியாக பிரித்து விடுகிறோம். அதில் பவுலின் நிருபங்களையே நாம் 2 விதங்களிலே அதை பார்க்கிறோம். ஒன்று
சபை நிருபங்கள், அடுத்து ஊழியர்களுக்காக எழுதப்பட்ட போதக நிருபங்கள். அதை தவிர்த்து யாக்கோபு, பேதுரு, இன்னும் யோவான், யூதா இவர்களெல்லாம் எழுதின அந்த நிருபமெல்லாம் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை இதில் இப்பொழுது சமீபத்தில் எபிரேயர் நிருபத்தையும் கூட இந்த பொதுவான நிருபங்கள் வரிசையிலேயே சில ஆசிரியர்கள் சேர்த்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன் இவைகள் பொதுவான நிருபங்கள் என்று பெயர் பெற்றது என்பதை நாம் ஆராய்ந்தால், இந்த நிருபங்களை பெற்றுக்கொண்ட வாசகர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள், என்ன சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்ந்தார்கள், என்ன பின்னணியை கொண்டவர்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தெரியாது என்ற நிலையில்தான் இவர்கள் எல்லாரும் இந்த வரிசைக்கு வருகிறார்கள். பொதுவான நிருபங்கள் என்கிற வரிசைக்கு வருகிறார்கள். அதில்தான் பேதுருவினுடைய 2 நிருபங்களும் இடம்பெறுகிறது. ஆனால் பேதுருவின் நிருபம், 1 பேதுருவின் நிருபம் முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முதல் வசனத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பேதுரு இந்த பகுதிகளை யாருக்கு எழுதுகிறார் என்பதை குறித்த தகவல்களை நமக்கு சொல்லுகிறார். 5 பகுதிகள் அங்கே சொல்லப்படுகிறது. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா என்று 5 பகுதிகள் அங்கே சொல்லப்படுகிறது. 2வது நிருபத்தையும் இவர் அதே மக்களுக்குத்தான் எழுதியிருக்க வேண்டும். 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அதற்கான ஒரு குறிப்பை நீங்கள் காணலாம். முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். எனவே முதல் நிருபத்தை எழுதினவர்களுக்குத்தான் 2வது நிருபத்தை பேதுரு எழுதினார் என்பதை நாம் இங்கே உறுதி செய்யலாம். ஒவ்வொரு நிருபங்களும் எழுதப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஏதோ ஒன்றை எழுத வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்கள் எழுதிவிடவில்லை. ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் காரணமும் அதற்கு பின்னால் இருந்திருக்கிறது. அது பவுல் எழுதின நிருபங்கள் ஆனாலும், மற்ற அப்போஸ்தலர்கள் யார் எழுதின கடிதங்கள் ஆனாலும் அல்லது புத்தகங்கள் ஆனாலும், அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். 2 பேதுருவுக்கும் அப்படி ஒரு நோக்கம் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். என்ன நோக்கம் இருந்தது? ஒரு எதிர்மறையான சூழ்நிலையின் நடுவிலே எவ்விதமாக விசுவாச மக்கள் தங்கள் விசுவாசத்தை காத்து நின்று வளர்ச்சியின் பாதையிலே பயணிப்பது. ஒருவேளை வளர்ச்சியின் பாதையிலே பயணிப்பது என்கிற வார்த்தையும் எதிர்ப்பான சூழ்நிலை அல்லது எதிர்மறையான சூழ்நிலை என்பதற்கும் நிறைய அங்கே வேறுபாடுகள் இருப்பதை நாம் கவனிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரு மனிதன் எதிர்மறையான சூழ்நிலையிலே வளர்ச்சியை அடைய முடியும்? ஆனால் அது சாத்தியமானதுதான். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படியானால் என்ன எதிர்மறையான சூழ்நிலை? அதைத்தான் இந்த நிருபம் அதிகமாக பேசுகிறது. அந்த நாட்களிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாய் இருந்தது அன்றைக்கிருந்த கள்ள உபதேசங்கள். இந்த கள்ள உபதேசங்களை குறித்த எச்சரிப்பை தான் பேதுரு இந்த நிருபத்திலே அதிகமாக கொடுக்கிறார். எனவே அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த எதிர்மறையான மனிதர்கள் நடுவிலே அவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த வஞ்சகமான சூழ்நிலைகளின் நடுவிலே நீங்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை காண்பது? இதுதான் அவருடைய போதனை. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டிலேயும்
கள்ள போதகர்கள் இருந்தார்கள், இருப்பார்கள் என்று பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். எதுவரைக்கும் இருப்பார்கள்? எந்த காலம் வரைக்கும் இருப்பார்கள்? உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. நாம் அவர்களை முற்றிலுமாக களைந்து விட முடியாது, அழித்து விட முடியாது. ஆனால் அதன் நடுவிலே நாம் ஜெயம் பெற முடியும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே கள்ள போதகங்களையும் போதகர்களையும் நாம் ஜெயம் பெற முடியும். எனவே இந்த நிருபத்திலே பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் கள்ள போதகர்கள் என்றால் யார் என்பதை அவர் சொல்லுகிறார். அந்த கள்ள போதகர்களுக்கான தன்மைகள் என்ன, இதை அவர் சொல்லுகிறார். அவர்களுடைய போதனைகள் எப்படிப்பட்டவைகள், அதை அவர் பேசுகிறார். அது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதை அவர் சொல்லுகிறார். இறுதியாக இந்த கள்ள போதனையினாலே அவர்களே எப்படி அழிந்து போவார்கள். அந்த கள்ள போதனையை போதிக்கிறவர்களே அந்த போதனையினால் தங்களுக்கு அழிவை தேடிக்கொள்வார்கள் என்பதை பேதுரு மிக அழகாக இதிலே விவரிக்கிறார். இதன் நடுவில்தான் இந்த வளர்ச்சியின் பாதையும் இருக்கிறது. கடைசி வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனத்திலே பேதுரு இவ்விதமாய் முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவரை பற்றிய அந்த அன்பிலும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் முடிக்கிறார். எனவே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல நேரங்களிலே நாம் கடந்த செய்தியிலே பார்த்தது, நம்முடைய பாவத்தோடு உள்ள போராட்டத்திலே அது தொடர்புடையது. மாம்சம் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்தோம். இந்த 2வது தலைப்பிலே நாம் பார்க்கிற இந்த போராட்டம் என்பது நம்முடைய உபதேசம் சார்ந்தது. உபதேசத்தின் அடிப்படையிலே எவ்விதமாக நாம் போராட வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்பதை குறித்து பேதுரு வலியுறுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். சரி, இந்த நிருபத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எவ்விதமாக இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளின் நடுவிலே ஒரு கிறிஸ்தவன் ஜெயம் பெற முடியும், வெற்றி அடைய முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைசி காலங்களிலே நாம் வாழ்கிறோமே, இதற்கு நாம் என்ன செய்தால் இவைகளின் மேலெல்லாம் நாம் ஜெயம் பெற்று ஒரு நாள் அவருடைய வருகையை நாம் ஆயத்தத்தோடு சந்திக்க முடியும் என்பதை பேதுரு இங்கே நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கப் போகிறோம். முதல் காரியத்திற்கு வருவோம். முதலாவதாக பேதுரு சொல்லுகிற முதல் காரியம் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தன்னை வெற்றிகரமுள்ள கிறிஸ்தவனாக நிலைநிறுத்தி கொள்வதற்கு அவன் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டிய, தொடர்ந்து செய்ய வேண்டிய, செயல்பட வேண்டிய காரியங்களில் முதன்மையான முதல் காரியம் என்ன? முதல் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் அதிகாரத்திலே பேதுரு அதை குறித்து மிக தெளிவாக பேசும்போது 9வது வசனத்தை நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். நாம் அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. இவைகள் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இப்ப நமக்கு நம்ம கையில வைத்திருக்கிற இந்த பவர் மொழிபெயர்ப்பிலேயே திருத்தப்பட்ட ஒரு பவர் மொழிபெயர்ப்பு தமிழில் வெளியே வந்திருக்கிறது. ரீஎடிட்டட் என்று இந்த புத்தகம் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ அதை நீங்கள் புத்தக கடைகளிலே இந்த பைபிளையும் நீங்கள் வாங்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் இலக்கண ரீதியாகவும் வார்த்தைகள் ரீதியாகவும் அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக விளக்கி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவை இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் மங்கி பார்வையற்றிருக்கிறான்
என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சரியான புரிதல். கண் சொருகிப்போன குருடன் என்றால் முற்றிலும் பார்வை இழந்த மனிதனாக அவன் பார்க்கப்படுகிறான். ஆனால் இங்கு வருவது அது அல்ல, கண் மங்கி போனவன், ஆங்கிலத்தில் தூர பார்வை இல்லாதவன் என்கிற அந்த அடிப்படையில் அது பேசப்படுகிறது. அவன் கிட்ட பார்வை உடையவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தூர பார்வை இல்லாமல் கிட்ட பார்வையோடு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. இதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குருடராயிருப்பது என்பது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாத ஒரு நிலையை நமக்கு சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்றார். ஸோ அது ரட்சிக்கப்படாதவரின் நிலை. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன நிலைக்கு போகிறார்கள்? பார்வை மங்குதல் என்கிற ஒரு ஆவிக்குரிய தெளிவற்ற நிலைக்கு அவர்கள் போகிறார்கள். ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஜெயமுள்ள மனிதனாக தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு இது ரொம்ப அவசியம். என்ன அவசியம்? பார்வை தெளிவுடையவனாய் அவன் இருக்க வேண்டியது மிக அவசியம். எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் குறிப்பு என்னவென்றால், பார்வை தெளிவு வேண்டும். இதான் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நான் சொல்லலை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான பார்வை தெளிவுடன் இருக்க வேண்டும். மங்கி போன நிலையிலே அது இருக்கக்கூடாது. அப்படியானால் அந்த பார்வை தெளிவோடு நீங்கள் இருந்து ஒரு நாள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் இந்த முதல் அதிகாரத்தில் இந்த தொடர்பில் பேதுரு பேசுகிற இந்த தொடர்பில் முதல் 9 வசனங்களுக்குள்ளே அவர் 3 காரியங்களை வலியுறுத்துகிறார். பார்வை தெளிவுடையவர்களாக நாம் வாழ்வதற்கான 3 காரியங்களை சொல்றார். முதல் காரியம் என்ன? நீங்கள் வாசிக்கலாம். 4வது வசனத்தை படிங்க. 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். என்ன அர்த்தம்? அது தெய்வீக தன்மைகளில் நான் பங்கு பெற வேண்டும், அதுதான் அதனுடைய அர்த்தம். தெய்வீக தன்மையில் நான் பங்கு பெறுவதற்கு ஏற்ற விதத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படியானால் பார்வை தெளிவு என்பது எப்போ வரும் தெரியுமா? முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த உணர்வு இருக்கணும். நான் தெய்வீக பண்பில், அவருடைய இயல்புகளில் பங்கு பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய அழைப்பு. மனிதன் மனிதனாகவும் தெய்வம் தெய்வமாகவுமே இருப்பார். மனிதன் தன்னுடைய சுபாவத்திலேயே வாழலாம், கடவுள் தன்னுடைய சுபாவத்திலேயே இருப்பார் என்பதல்ல. கடவுளுடைய சுபாவத்தில் முழுமையாய் பங்கு பெறுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதை குறித்த உணர்வு நமக்கு வேண்டும். தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவன் என்கிற உணர்வு வேண்டும். அப்பதான் என்னுடைய பார்வை தெளிவை நான் பாதுகாக்க முடியும். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 7வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், கூட்டி வழங்குங்கள் என்றது முடிவடைகிறது. உங்களுடைய வேதாகமத்தில் ஒரு லிஸ்ட் ஒன்று ஆரம்பிக்குது. 5வது வசனத்திலிருந்து ஒரு லிஸ்ட் ஆரம்பிக்கும். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நான் வைத்திருக்கிற இந்த மொழிபெயர்ப்பில் உங்கள் விசுவாசத்தோடே தைரியம் என்கிற வார்த்தையை நற்குணத்தையும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஞானம் என்கிற வார்த்தையை அறிவு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஸோ இவைகளை எல்லாவற்றையும் கூட்டி வழங்குங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பார்வை தெளிவுள்ள மனிதன் என்ன செய்வான்? தெய்வீக சுபாவத்திலே
அவன் பங்குள்ளவன் என்பதை உணருவான். இரண்டாவது, அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொண்டு அதை ஆர்வத்தோடு முயற்சி செய்வான். கூட்டி வழங்குங்கள் என்கிற வார்த்தைக்கு பொது மொழிபெயர்ப்பு என்கிற திருமறை கொடுக்கிற டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் என்பதுதான். மூணாவது, இந்த தெய்வீக சுபாவத்தில் ஒரு மனிதன் உணர்வுள்ளவனாய் மட்டுமல்ல, அதை அனுபவித்து அதை வெளிப்படுத்துகிறவனாய் மாத்திரமல்ல, அதிலே ஒரு நிலை உறுதி அவனுக்கு தேவை. இது ஒரு காலகட்டத்தில் இருந்தா போதும் அப்படி கிடையாது, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும். 10வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவற்றை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. அப்படின்னு அர்த்தம் என்னது? இதுல உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை வேண்டும், ஒரு நிலை உறுதி வேண்டும். அப்பதான் நம்முடைய பார்வை தெளிவை நாம் பராமரிக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, பல நேரங்களில் என்னை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன், ஆனால் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில இந்த பார்வை தெளிவில் நான் நிறைய போராட்டங்களை அனுபவிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம். ரெண்டாவது காரியம் என்ன? என்னுடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையில கள்ள உபதேசங்களை எதிர்த்து போராடுவதில் எனக்கு பரிந்துரைக்கப்படுகிற 2வது காரியம் என்ன? தொடர்ந்து நான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். நீங்க இந்த 2 பகுதியையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பேதுரு ஒரு காரியத்துல கவனமா இருக்கிறார். நீங்க வாசிக்கலாம். அந்த பகுதியில அவருக்கு தெரிந்தது, தன்னுடைய மாம்சீக ஓட்டத்தை முடித்து சீக்கிரமாக கடவுளுடைய ராஜ்யத்திலே அவர் சேரப்போகிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்த ஒன்றாக இருந்தது. அதைத்தான் அவர் சொல்றாரு 13வது வசனத்துல, 1 அதிகாரத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையை நான் சீக்கிரமா முடிக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அவருடைய ஆசை என்னவாக இருந்தது? மனம் நினைப்பூட்டப்பட வேண்டும் என்கிற அவசியத்தை அவர் உணர்ந்தார். மனம் நினைப்பூட்டப்பட வேண்டும். இது நமக்கும் கூட தேவைதானே? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனையோ சத்தியங்களை நான் கேட்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டே தான் இன்னும் தொடர்ந்து கேட்க போறோம். ஆனா நம்ம உணர வேண்டிய காரியம் என்ன? அந்த சத்தியங்கள் கடவுளுடைய வார்த்தைகளினால் என்னுடைய மனம் அடிக்கடி நினைப்பூட்டப்பட வேண்டும். பேதுரு சொல்லும்போது இதை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை, தெரியும் தான் சொல்றார். 10வது வசனத்தை 1 அதிகாரத்துல நீங்க படிங்க. 12வது வசனத்தை படிங்க. 2 பேதுரு 1:12 படிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன்னு சொல்றார். அறிந்த விஷயம்னு சொல்றாரு, உறுதிப்பட்ட விஷயம்னு சொல்றாரு, ஆனாலும் நான் நினைப்பூட்டுவேன் அப்படிங்கிறார். நினைப்பூட்டப்படுதல், தேவனுடைய வார்த்தைகளை, சத்தியங்களை நீங்கள் நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி இப்படி போன்ற கூட்டங்களை ஏன் வைக்கிறோம்? ஏன் நமக்கு சபை கூடுதல்? ஏன் நமக்கு வேத ஆராய்ச்சிகள்? எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்முடைய மனம் நினைவூட்டப்பட வேண்டும். அது நம்ம 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசித்த பிரகாரம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அவருடைய அப்போஸ்தலருடைய போதனைகள், இவைகளால் நாம் எப்பொழுதுமே அதை நிலைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கு 3 காரணங்களை பேதுரு சொல்றார். முதல்ல சொல்றாரு 12வது வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க ஒருத்தர். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். அசதியாயிரேன், இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். நினைப்பூட்டுவதற்கோ நினைப்பூட்டப்படுவதற்கோ அசதியாக இருக்கக்கூடாது. அசதினா அர்த்தம் என்னதுன்னா, அசட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல வரும். அதே நேரத்தில் சோர்வுங்கிற வார்த்தையும் அதில் வரும். நீங்கள் அதில் ஒரு சோர்வையோ அல்லது ஒரு மெத்தன தன்மையையோ அதை காட்டக்கூடாது. அதில் எப்பவுமே உங்களுக்கு ஜாக்கிரதை வேண்டும். அசட்டை என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்னவென்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தை 14வது வசனம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நினைப்பூட்டப்படுதல் என்பது நியாயமானது. இதை அவர் அழகா சொல்றார். அப்படின்னா நீங்க நினைப்பூட்டப்படாமல் இருப்பது அநியாயமானது. ஒருவேளை நீங்க அடிக்கடி உங்களை நினைப்பூட்டி கொள்ளாவிட்டால், அல்லது நம்ம பேதுரு சொல்ற மாதிரியே பெரியவர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தை முடிப்பதற்கு முன்பு அடுத்த தலைமுறைக்கான நினைப்பூட்டுதலை கொடுக்க தவறுவார்களானால் அது அநியாயமானது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது அவர் என்ன சொல்றாரு? 15வது வசனம். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாய் இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதற்கு பிரயத்தனம் பண்ணுவேன். இப்ப அவரை என்ன சொல்ல வர்றாரு? இவரே கூடாரத்தை விட்டு நான் சீக்கிரம் போயிடுவேன்னு சொல்றார். நான் மரித்து போவேன்னு சொல்றார். அப்புறம் எப்படி ஒரு முயற்சி பண்ண முடியும்? மரித்த பிறகு செய்யப்படுகிற முயற்சி அல்ல இது. மரிப்பதற்கு முன்பே செய்யப்படுகிற ஒரு முயற்சி. அவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் மரிப்பதற்கு முன்பே உங்களுடைய நினைப்பூட்டுதலுக்கு வேண்டிய சகலவிதமான போதனைகளையும் எழுத்து வடிவத்திலே கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன். என்ன சொல்றது கூட உங்களுக்கு மறந்து போயிடும். ஆனா எழுத்து வடிவத்தில் இருந்தால் திரும்ப திரும்ப உங்களை நினைப்பூட்டி கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதுதான் அவருடைய நோக்கம். பிரியமானவர்களே, இந்த தியானத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீர்கள்? அந்த கடைசி காலத்தினுடைய வஞ்சகங்களுக்கு நீங்கள் தப்பி கிறிஸ்துவின் நாளிலே ஒரு நாள் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து உங்களை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டும். முதலாவது, பார்வை தெளிவை பராமரிக்க வேண்டும். 2வது, நீங்கள் எப்பொழுதுமே மனம் நினைப்பூட்டப்படுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை வாசித்தல், நல்ல தரமான ஆவிக்குரிய புத்தகங்களை வாசித்தல், தரமான ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்குதல், தியானித்தல், இது போன்ற பழக்கங்களை தொடர்ந்து நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாகவோ அல்லது ஒரு சீசனலாகவோ இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே மங்கி போவது, அப்படி அல்ல. எப்பொழுதுமே நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பதற்கு முன் வர வேண்டும். மூன்றாவது காரியத்துக்கு வருவோம். 3வது, கடைசி கால வஞ்சகங்களில் இருந்து நம்மை விலக்கி காத்து கொண்டு இந்த கள்ள போதனைகளின் மேல் வெற்றி அடைந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிகரமான வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதை 3வது அவர் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே இதை மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். உங்களுடைய வேத பகுதியை எல்லாரும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து
நீங்க கவனிங்க, படிக்கிறத இப்ப நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீங்க இந்த வேத வாக்கியங்களை கவனிச்சீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு? கடைசி கால வஞ்சகங்களுக்கு விலகி வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே நம்மை காத்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன? தேவனுடைய வசனத்தை கவனித்து அறிய வேண்டும். இதைதான் அவர் சொல்றார். தேவனுடைய வசனத்தை கவனித்து அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே எனக்கு ஒரு தெளிவான கவனமும் நாட்டமும் இருக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், வேதத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம், நம்ம மக்களுக்கு ஆர்வமெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. பிரபலமான ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லது பிரபலமான ஊழியர்கள் என்ன போதனை சொல்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இதில் தான் இவங்க கவனம் இருக்கே தவிர, உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் நிலை கொண்டிருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு ஆதாரமாக இருப்பதே தேவனுடைய வார்த்தை தான். என்ன செய்யணும்? தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் பைபிளே படிக்கிறது இல்லை. அதாவது அவங்களுக்கு வீட்டில் மத புஸ்தகம் தான். பைபிள்னா என்ன? நாங்கள் கிறிஸ்தவங்க, எங்கள் வீட்டில் பைபிள் இருக்குது, அவ்வளோதான். படிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்துக்கு சிலர் தான் கொண்டு வர்றாங்க பைபிளை, நிறைய பேர் கொண்டு வர்றதில்ல. ஸோ பைபிளை கொண்டு வர்ற வேலையும் கிடையாது. இதை எல்லாத்தையும் தாண்டி வேதத்தை படிக்கிற பழக்கமே நமக்கு இல்லாமல் போச்சு. கேலண்டரில் வசனங்களை பார்க்கறது, அல்லது டிவியை ஆன் பண்ணிட்டு அங்கே என்ன வசனம் வருதுன்னு பார்க்கறது, இப்படி தான் இருக்கிறாங்க. அவர்கள் எடுத்து வேத வாக்கியத்தை ஆராய்ந்து படிப்பதற்கு முன் வருவதில்லை. அப்படியே படித்தாலும் அவங்களுக்கு பிடித்தமான பகுதிகளை மாத்திரம் படித்துவிட்டு மீதி காரியங்களை உதறி தள்ளிவிடுவது. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவில் இருக்கிற பெரும் பிரச்சனைகள். இவைகளையெல்லாம் தாண்டி தேவனுடைய வசனத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றியும், அதை வாசிக்க வேண்டிய முறையை பற்றியும் வேதத்தில் நிறைய போதனைகள் இருக்கிறது, விளக்கங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க முடியுமா? முடியாது. இந்த பகுதியில் பேதுரு சொல்கிற 3 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்தை கவனித்து அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம இந்த தடவை பார்ப்பது மிக நலமானது. முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உறுதியானது. நீங்கள் அந்த வேத வாக்கியத்தை திரும்பவும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துனீங்கன்னா, 19வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறார். உறுதியானது. ஏன் நான் தேவனுடைய வார்த்தையை கவனித்து அறிய வேண்டும் என்றால், அது உறுதியானது. அப்படின்னா ரிலையபிள் அண்ட் டிபெண்டபிள். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. உறுதியானதுன்றதுக்கு அர்த்தம், நீங்கள் அதை தாராளமாக சார்ந்து கொள்ளலாம், நம்பலாம். அது உங்களை எந்த விதத்திலும் உங்களை மோசம் போக்காது. அது உறுதியானது. அப்படின்னா ப்ரூவ்டு ஒன். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. உறுதியான ஒன்று என்று, உண்மையான ஒன்று என்று அது நிரூபிக்கப்பட்டது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து அறிகிற பழக்கம் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு? இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றது. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கலாம். 19வது வசனத்துல மைய பகுதியில் அவர் சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லது.
அப்படின்னா ஏன் தேவனுடைய வார்த்தையை கவனித்து அறிய வேண்டும்? அது எப்படிப்பட்டது? இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போன்றது என்பதை புரிய வேண்டும். சரிங்களா? லைட் இன் டார்க்னஸ், அதுதான் அதோடைய பெரிய மேன்மையானது. இது 2வது சொல்றார். 3வது அவர் சொல்ற 3வது காரணம் என்ன? தட் இஸ் டிவைன்லி இன்ஸ்பயர்ட். நீங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது 20வது வசனத்துல, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கலாம். டிவைன்லி இன்ஸ்பயர்ட் அப்படின்னா ஏவப்படுதல்னா என்ன தெரியுங்களா? தேவன் அவருடைய வார்த்தையை அவர்களுக்குள் ஊதினார் அப்படின்றதான் சரியான ஒரு அர்த்தம். கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்குள் கடவுளால் பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த வார்த்தைகளை எழுதினார்கள். மனித மொழியில் எழுதினார்கள், மனித சூழ்நிலையில் இருந்துதான் எழுதினார்கள். ஆனால் எதையுமே அவர்கள் சுயாதீனமாக அவர்கள் வசதிக்காக அவர்கள் எழுதவில்லை. அவங்க எழுதணும்னு நினைச்சத அவங்க எழுதல. நம்ம இங்க வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அதனால் அந்த பரிசுத்த மனிதர்கள் அதை எழுதினார்கள். அப்படின்னு அர்த்தம் என்னது? அது பரிசுத்த ஆவியானவரால் அது ஏவப்பட்டது. அதான் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏவப்பட்டது என்றால் தூண்டுதல் பெற்றது. கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள் தூண்டிவிடப்பட்டு கொடுக்கப்பட்டு அது எழுதப்பட்டது. அப்படி நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா தான் உண்மையாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது நம்ம கடைசி காலகட்டங்களில் கவனித்து அறிய வேண்டிய எச்சரிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் இது இருக்கிறது. 3 காரியம் சொன்ன ஞாபகம் இருக்கா? 1, ஏன் நான் வேதத்தை கவனித்து அறிய வேண்டும்? அது உறுதியானது, நம்பகமானது, நான் சார்ந்து கொள்ள ஏதுவானது. 2வது என்ன சொன்னேன் நானு? இருளுள்ள இடத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்றது. இருள எதுக்கு விளக்கு எனக்கு வேணும்னா பாதை தெரிவதற்கு. அதே போல இந்த இருளுள்ள உலகத்திலே பாதை எனக்கு சரியாக விசுவாச பாதையிலே பயணிப்பதற்கு எனக்கு தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் வேண்டும். 3வதாக அது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டது. அப்படின்னா தேவனுடைய தூண்டுதலினால் அது கொடுக்கப்பட்டது. எனவே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்க வேண்டும். இதுல எப்படி படிக்கணும்னு சொல்றது 3 நடைமுறை ஆலோசனையை சொல்றார். பேதுரு அதை எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை எப்படி படிக்கணும்னு சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு? கவனிப்பது. கவனிப்பதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கருத்தில் கொள்வது அப்படின்னு அர்த்தம். கவனிப்பதுன்னா சும்மா உத்து பார்த்துட்டு வந்துடுறது இல்லை. அதை கருத்தில் கொள்வது அப்படின்னா அதை செய்யணும் அப்படிங்கிற கருத்தில் வைக்கிறது. நீங்கள் பாருங்க, உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் சில விஷயங்களும் உங்கள் கருத்தில் வச்சுருப்பீங்க, இதை செய்யணும் இன்னைக்கு. அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறோம். கருத்தில் கொள்வது. 2வது விளக்கம் கொள்வது. எப்படி கடவுளுடைய வார்த்தையை விளங்கி கொள்ள வேண்டுமோ அப்படி விளங்கி கொள்ள வேண்டும். இதில் சொல்லும்போது நான் வச்சிருக்கிற இந்த திருத்தத்தில் இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் அழகாக அது விளக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கையில் இருக்கிற அதே பவர் மொழிபெயர்ப்பு தான். ஆனால் இதில் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் யாரும் சுயமாய் வியாக்கியானம் செய்யக்கூடியது அல்ல, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நம்முடைய வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் யாரும் சுயமாய் வியாக்கியானம் செய்யக்கூடியது அல்ல என்பதை முதலாவது நீங்கள் அறிய வேண்டும்.
பொது மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, யாருடைய சுய விருப்பமான வியாக்கியானங்களுக்கு உட்பட்டது அல்ல. நான் நினைக்கிறபடியெல்லாம் பைபிளுக்கு அர்த்தம் கொடுத்து, நான் நினைக்கிறபடியெல்லாம் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குற பழக்கத்தை முதலாவது நம்ம நிறுத்தணும். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, ஆண்டவர் அப்படி பேசுனாரு, இப்படி பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அதற்கு ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தான் அது விளக்கப்படுத்தப்பட வேண்டும். அப்ப ரெண்டாவது என்னது? முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது அதை விளக்கம் கொள்ள அறிந்திருக்கணும். மூணாவது மனித விருப்பங்களை உள்ளே திணிக்க கூடாது. 20வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இப்ப பாருங்கன்னா அவர் என்ன இந்த தீர்க்க தரிசனத்துல என்ன வருது? சுயமாய் வியாக்கியானம் செய்யக்கூடாது. ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லுது, எந்த மனித விருப்பங்களுக்கும் உட்பட்டதல்ல. இதுல ஐயோ எனக்கு இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, இந்த வசனத்தை இப்படி படிச்சு பார்க்கறதுல எனக்கு பிரியமா இருக்குன்னு நீங்களா வசதியா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையிலே மனித விருப்பங்கள் உள்ளே நுழையக்கூடாது. அது என்ன சொல்லுதோ அதை நீங்க அப்படியே தான் எடுத்துக்கணும். அதை நீங்க உங்களுடைய சுய இஷ்டத்திற்கு அதற்கு விளக்கம் கொடுக்க கூடாது. பேதுரு சொல்றாரு, கடைசி கால வஞ்சனைகளுக்கு தப்பி ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டுமானால் சில நடைமுறைகளை அனுதினமும் வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று, பார்வை தெளிவு. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டியது மனம் நினைப்பூட்டப்படுதல். மூன்றாவது, நமக்கு தேவை வசனத்தை கவனித்து அறிதல், தேவனுடைய வார்த்தையை கவனித்து அறிதல் என்கிற மூன்றாவது காரியம் நமக்கு அவசியம். நாலாவது விஷயம் என்ன? அனுதினமும் நான் அபியாசிக்க வேண்டிய, நான் நடைமுறைப்படுத்த வேண்டிய நாலாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழுந்து போகாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை. விழுந்து போகாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை. விழுந்து போகாமல் இருக்கிறதுனா நான் ஃபிசிக்கலாக சொல்லலை. சிலருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா தானா கீழே விழுந்துருவாங்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் சொல்லலை. ஆவிக்குரிய வீழ்ச்சி. ஆவிக்குரிய வீழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகாமல் இருப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதற்கு? விழுந்து போகாமல் இருப்பதற்கு. நான் அதெல்லாம் விழுந்து போக மாட்டேன் பாஸ்டர், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் நான் வேதத்தை படிச்சிருக்கிறேன், இவ்வளவு அனுபவம் எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நம்பகத்தன்மை அல்ல. நல்லது, நமக்கு இருக்கிற நீண்ட அனுபவங்கள் நல்லது, நல்ல அறிவு நல்லது. ஆனால் கவனம் என்பது எப்பொழுதுமே இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது. நான் இவ்வளோ வருஷத்து ஆளு, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நீ சாட்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த அளவுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக இருக்கணும். விழுந்து போகாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை. பாருங்க, 3 ஸ்டெப் சொல்றார் பேதுரு. 3 ஸ்டெப் சொல்றார். இந்த 3 ஸ்டெப்பையும் அந்த 17வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். இவைகளை முன்னமே அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி கள்ள போதனைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. முதல் ஸ்டெப் என்ன? எப்பவுமே இழுப்புண்டு போகுதல். இழுப்புண்டுன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கவர்ந்து இழுக்கப்படுவது. நிறைய பேருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு இந்த வெளி கவர்ச்சி நிறையா இருக்கும். அந்த சர்ச்சில், இந்த சர்ச்சில், அங்கே இங்கே, அங்கே அப்படி பண்ணுறாங்க, இங்கே இப்படி பண்ணுறாங்க. நல்ல விஷயமா இருந்துட்டா பரவாயில்ல. ஆனால் இந்த கவர்ச்சி என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். இழுப்புண்டு பாருங்க, என்னைக்கு கவனம் அங்கே போகுதோ அன்னைக்கு தான் இந்த இழுப்புண்டு போகுதல் அப்படிங்கிற காரியமும் நிறைவேறும். இழுப்புண்டு போகுதல், கவர்ந்து இழுக்கப்படுதல், ஈர்க்கப்படுதல். ரெண்டாவது என்னது? உங்கள் உறுதியிலிருந்து விலகி. முதல்ல இழுப்புண்டு போகுதல் என்பது நடக்கும். ரெண்டாவது என்ன நடக்கும்? விலகுதல். உறுதியிலிருந்து விலகுதல். உறுதியிலிருந்து விலகுதல் என்ன தெரியுங்களா? உங்களுடைய கிரிப் லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் உறுதியாக பிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப டேஞ்சர் தானே. அப்போ நீங்கள் உறுதியிலிருந்து விலகி. மூணாவது என்ன சொல்றாரு? விழுந்து போவார்கள். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, ஃபைனல் வீழ்ந்து போகுதல் தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம விழுந்து போகாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். எதற்கு? அக்கிரமக்காரருடைய வஞ்சகங்களுக்கு. 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பேதுரு இதை சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகம் அப்படின்றத நான் வச்சிருக்கிற இந்த திருத்தத்துல அக்கிரமக்காரருடைய தவறான மார்க்கத்தினால் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தவறான மார்க்கத்தினால் அப்படின்னா அவங்களுடைய புரட்டு, வேத புரட்டு. வேதம் ஒன்றை சொல்லும்போது அவர்கள் ஒன்றை அதற்கு அர்த்தத்தை புகட்டுவாங்க. இதுதான் பெரிய வஞ்சகம். வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு போகக்கூடாது, விலகி போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. இதை பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்பா, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்பொழுதும் நான் வெற்றிகரமாக காத்து கொள்ளுவதற்கு எப்பொழுதுமே நான் இந்த விஷயங்களை மனதிலே வைத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். நம்முடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை விழுந்து போகும் அபாயத்திலிருந்து அது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய 4வது காரியம் என்ன? காத்திருக்கிறதில் ஜாக்கிரதை. இதை பேதுரு அழகா சொல்றார். காத்திருக்கிறதில் ஜாக்கிரதை. வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லுது இல்லையா? எவைகள் வர காத்திருப்பது. அதுக்கு முந்தின வசனங்களை படிச்சீங்கன்னா அதுக்கான பதில் இருக்கிறது இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம்? புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும், நீதி வாசமாயிருக்கும் என்று நாம் காத்திருக்கிறோம். ஸோ அதற்கு காத்திருக்கிற நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காத்திருத்தலை கண்காணிக்க வேண்டும். காத்திருக்கிறேன்னு சொல்றது முக்கியம் இல்லை, காத்திருத்தலில் கண்காணிப்பு முக்கியம். கரெக்டாக தான் காத்திருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு தேவை நமக்கு. சரி, இப்போ எதற்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும் என்று காத்திருக்கிறோம். தேவனுடைய நாள். இந்த தேவனுடைய நாள் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும்? ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகையின் நாளுக்காக காத்திருப்பதில் ஜாக்கிரதை தேவை. இரண்டாவதாக, தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். காத்திருந்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக நீங்க எங்க நிக்கணும்? தேவனுடைய சந்நிதியில் நிக்கணும். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே
அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி கரையற்றவர்களாகவும் பிழையற்றவர்களாகவும் இருந்தால்தான் அவருடைய சன்னிதானத்திலே நான் காணப்பட முடியும். எனவே எனக்கு தேவனுடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும். நான் நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அவங்க இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவரே உடைய வருகையில் எப்படியாவது என்ன உங்கள் ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க, எப்படியாவது நான் பரலோகம் வந்துடணும், நான் வந்துடணும், என் குடும்பம் வந்துடணும். ஜெபம் என்னமோ நல்லாத்தான் இருக்குது, ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த எப்படியாவதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. எப்படியாவதுன்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதில் வழியே கிடையாது. பைபிளில் அதுக்கு வழியே கிடையாது. எப்படியாவதுலாம் வழி கிடையாது. இப்படித்தான், இப்படி இருந்தால்தான் நீ வர முடியும். எப்படி இருந்தால் வர முடியும்? அந்த வசனத்தில் என்ன படித்தோம்? இப்போ நம்ம 14வது வசனத்தில் என்ன படிச்சீங்க? அந்த 2 விஷயம் சொல்றார். ஒன்று கரையற்றவர்களும், அதுக்கப்புறம் பிழை இல்லாதவர்களும். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும். இந்த 2 நிலை இல்லாமல் தேவனுடைய சந்நிதியில் நான் காணப்பட முடியாது. அதை பற்றி ஆர்வம் இருக்கு, அதை பற்றி பாட்டெல்லாம் நல்லா பாடிக்கிறோம். ஆனால் இதுதான் ப்ராக்டிக்கல். இது இருக்கணும். வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அக்கிரமக்காரர் இருக்கிறாங்களே, இந்த வஞ்சகர்கள், இந்த கள்ள போதகர்கள், இவங்களுக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அக்கிரமக்காரர்ங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கட்டுப்பாடற்றவர்கள் என்பது அதற்கு அர்த்தம். எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி போதனைகள் அதிகமாயிட்டே வருது. நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். கடவுள் உங்கள் பாவங்களெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டார். கடவுள் மன்னிக்கிறவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், உங்களை நரகத்தில் போட மாட்டார். ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான போதனைகள். கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதையும், நியாயம் தீர்ப்பதற்கு பாவத்தை ஒருபோதும் அவர் சகித்து கொள்ள மாட்டார் என்பதையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே தேவனுடைய சந்நிதியில் காத்திருப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3வது சொல்றாரு, தேவனுடைய புதிய படைப்பிற்காக. அதான் நீங்க ஏற்கனவே படிச்சீங்க. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும், அதிலே நீதி வாசமாயிருக்கும். இந்த உலகத்துல இன்னைக்கு நீதி வாசமா இல்லை, நீதி ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்குது. நீதியினுடைய முழு ஆளுகை இந்த பூமியில இல்லை. ஆனா தேவனுடைய ஆளுகை நடக்கும்போது பூமி முழு ஆளுகையாக தேவனுடைய நீதிக்குள் இருக்கும். எனவே தேவனுடைய புதிய படைப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். தேவனுடைய நாளுக்காக, தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவதற்காக, தேவனுடைய புதிய படைப்பிற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருத்தலில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம், இந்த வருஷத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்காது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், காலங்கள் கடைசி ஆக 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 பலவிதமான ஆபத்துகளையும் அபாயங்களையும் மனித குலம் சந்தித்திருக்கிறது, சந்தித்து கொண்டே இருக்கிறது, இன்னும் சந்திக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு கூட இருப்பதற்கு, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு எங்களை காத்து கொள்ளும். கடைசி காலத்தின் வஞ்சனைகளுக்கு விலகி இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அப்படியானால் ஒரு விசுவாசி அனுதினமும் தன் கவனத்தில் கொள்ள வேண்டிய 4 காரியங்கள். முதலாவது சொன்ன பார்வை தெளிவை அவன் கண்காணிக்க வேண்டும். 2வது நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன், அவனுடைய மனம் நினைப்பூட்டப்படுதலுக்கு கவனமாக இருக்க வேண்டும். 3வதாக வசனத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? கவனித்து அறிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். வசனத்தை கவனித்து அறிகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு வேண்டும். 4வது சொன்னேன், விழுந்து போகாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். 5வது நம்ம பார்த்தோம், காத்திருக்கிறதில் ஜாக்கிரதை வேண்டும். 5 காரியங்கள், நான் அல்ல, 5 காரியங்கள். 5 காரியங்களுக்கு நம்மை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வோமானால் நாமும் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறலாம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே,
இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசினீர். உடைய தெளிந்த சத்தத்தை கேட்டோம். கீழ்ப்படியும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். பாவத்தோடு மாத்திரமல்ல, பாவத்திற்கான போதனைகளோடும் நாங்கள் எதிர்த்து நிற்க கடவுள் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ஒத்தாசைகளை கூட்டி தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, நான் அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமா அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவில் இவரைப் போல் அன்பர் எவருண்டு? இப்பூவில் இவரைப் போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. சர்வ வல்ல தேவனீவர், சாந்தமும் தாழ்மை உள்ளவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. நான் நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தரிந்தன் மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரிந்தன் மெய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார்.
எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே. எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். நான் சார்ந்திடுவேன் இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. நான் அனுதினம் அன்பருடன்